நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்போ கத்தாவே, அப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தாவே என்ன மண்ணாவை கொடுக்க வேண்டும் என்று நீங்க சித்தம் கொண்டீங்களோ அந்த ஜீவன வல்லமில்ல வார்த்தையில் மட்டும் கத்தாவே அடியான மறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்க ராஜா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. எங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படாதபடி கத்தாவே வேலி அடைத்து எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு வசனமும் கத்தாவே விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் கர்த்தாவே எங்கள் இருதயத்திற்கு கத்தாவே 100 மடங்கு பலன் தர எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்து கர்த்தாவே ஆசீர்வதிக்குமாறு அன்புடன் ஜெபிக்கிறோம்ப்பா. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் இங்கே செலுத்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று கொடுத்த தலைப்பு இயேசு கிறிஸ்து உண்மையும் அன்புமாய் உள்ள ஆவியானவர் நமக்குள் வாழ்வார் என்பதை வாக்கு பண்ணுகிறார். Jesus promises the spirit of truth and love will dwell in the church. அதுக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17, 23 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். Gospel according to St. John chapter 14 verses 16, 17 and 23. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். And I will ask the Father, and he'll give you another advocate to help you and be with you forever, the Spirit of truth. The world cannot accept him because it neither sees him nor knows him. But you know him, for he lives with you and will be in you. Jesus replied, anyone who loves me will obey my teaching. My Father will love them, and we will come to them and make our home with them. இன்று தேவனுடைய அந்த பெரிதான திட்டம்தான் என்ன என்பதை குறித்தும், தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலே தமது பரிசுத்த ஆவியானவரை வாழ செய்கிற அந்த திட்டம்தான் என்ன என்பதை குறித்தும், அன்பு எப்படி உண்டாஇருக்கிறது என்பதை குறித்தும், யாரெல்லாம் தேவனத்தில் அன்பாய் இருக்க முடியும் என்பதை குறித்தும், தேவனத்தில் நாம் அன்பு கூறும்போது தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை குறித்தும், தேவனத்தில் நல்ல இவைகளை பெற்ற நம்மிடத்திலே தேவன் இன்று என்ன எதிர்பார்க்கிறார் என்பது குறித்தும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவதாக தேவனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்து உண்மையும் அன்புமாய் உள்ள அந்த ஆவியானவர் நமக்கு வாழ்வார் என்பதை அவர் வாக்கு பண்ணியிருந்தார் அல்லவா. அந்த திட்டத்தை தேவன் அவருடைய திட்டம் தான் என்ன என்பதை நாம் சற்று வேதத்தின் அடிப்படையில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து மீண்டும் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு ஏறிய பிறகு தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள் வாழ அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார் என்று இயேசு நமக்கு வாக்குறுதி அளித்தார். ஆம், பிதாவின் சித்தத்தின்படி மனித குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக பாவத்தின் பரிகாரியாக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி 33 ஆண்டுகள் பூமியிலே நம்மை போலவே அவரை வாழ வைத்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய குமாரனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரிக்க வைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேற்பட்ட நாமத்தை அவருக்கு கொடுத்து உன்னதங்களிலே தமது வலது பாசத்திலே அவர் வீற்றிருக்க செய்தார். அவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பூலோகத்திலே
நம்மோடு கூட வாழ்வதற்கு தமது பரிசுத்த ஆவியானவரை இங்கே அவர் அனுப்பினார். இந்த திட்டத்தை தான் தேவன் அங்கே செய்து முடிக்கிறார். யோவான் 14:16 நான் பார்க்கிறோம் அல்லவா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாய வேறொரு தேற்றவலனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். தேவன் உங்களுக்கு தந்துள்ளார். 14 14:23 பார்க்கலாம். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை காக்கி கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எப்பொழுது தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுவார்கள் என்றால், நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது, நாம் அவரிலே அன்பு கூர்ந்து வசனத்தை கை கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் நம்மிலே அன்பாயிருப்பார், நாங்கள் நம்மிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று இங்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த பரலோகத்தை நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவலனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். இதைத்தான் அவர் இங்கே செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிறோம். மறந்து போக வேண்டாம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்ய தொடங்குவார். அப்போது நாம் பரிசுத்த ஆவியின் தனிப்பட்ட ஆலயங்களாக மாறுகிறோம். நாம் எப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். மறந்து போக வேண்டாம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நாம் பரிசுத்த ஆவியின் இந்த தனிப்பட்ட ஆலயங்களாக இருக்கிறோம். அதை மறந்து போக வேண்டாம். 2 கொரிந்தியர் 6:16 இவ்வாறாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு போது இவ்வாறாக சொல்கிறான். 2 Corinthians chapter 6:16 நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று கொரிந்தியருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக சொல்கிறான். தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு நமக்காக தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நம் உள்ளத்திலே வாழ்வதற்காக, நம்முடைய சரீரத்திலே வாழ்வதற்காக, நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதற்காக இங்கு வாக்குப்படினார். அதை தான் நிறைவேற்றினார். எப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் எங்கு சென்றாலும் அவருடைய பிரசனத்தை சுமர்ந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். அதை மறந்து போக வேண்டாம். உலகம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை காணும். உங்களுடைய செய்கையின்படி, உங்களுடைய நடக்கையை பார்த்து உங்களை சுற்றில் உள்ள மக்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை பார்ப்பார்கள். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு நடத்துவார். வேதம் சொல்கிறது, அதனுடைய பிரசனத்திலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும் என்று வேதம் சொல்கிறது. அந்த பிரசனம் நமக்குள் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். நாம் தேவனுடைய இந்த பிரசனமாகி அந்த பரிசுத்த ஆவியானவரை சுமந்து இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால், அந்த பிரசனம் நமக்குள் இருக்கிறபடினால் நாம் எங்கு சென்றாலும் எல்லா தடைகளையும் அவர் உடைத்து எரிந்து கொண்டே செல்வார். சத்ருவானவன் நமக்கு எதிராக வந்து வரும்போதெல்லாம் நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியை ஏற்றுவார். நமக்கு எதிராக எத்தனையோ விதமான காரியங்கள் வரலாம், அவதூறுகள், அவமானங்கள், ஆயுதங்கள், எந்த ஆயுதம் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆவியானவர் வாய்க்க செய்யாமல் தடுத்து கொண்டே செல்வார். நமக்கு
நமக்கு எதிராக வந்த ஒவ்வொரு ஆயுதங்களையும் அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு மாற்றி கொடுப்பார். மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிலும் என்னிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். நாம் உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கிறோமா? சற்று இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஆவியானவராகிய தேற்றவனை நமக்கு கொடுத்திருக்கிறார், கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த ஆவியானவரின் துணை மிக 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 அவசியம். நாம் அதை நினைத்தவர்களாக வாழ்கிறோமா? நம்மில் வாழ்கிற ஆவியானவரை கனப்படுத்துகிறோமா? இல்லாவிட்டால் அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோமா? சற்று நம்மை இந்த நேரத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான். நாம் எப்பொழுதெல்லாம் அவருடைய வசனத்தை நாம் கை கொள்கிறோமோ, அதன்படி நாம் நடக்கிறோமோ, அப்பொழுது இந்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாம் வசனத்தை கை கொள்ளும்போதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பாயிருக்கிறார். நாங்கள் அவனத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். யாரெல்லாம்? 3 பேரும் நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக அன்பு எப்படி உண்டாஇருக்கிறது நடிப்பை நாம் பார்க்கும்போது 1 யோவான் 4:9-10 பார்க்கிறோம். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை, அதாவது கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே அனுப்பினால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவனை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே இந்த அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பியதினாலே அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் அந்த நித்திய ஜீவனை பெறும்படிக்கு, நாம் இந்த பாவ வாழ்க்கையை விட்டு பாவ சேற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவரோடு ஆளுகை செய்வதற்கு தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினாலே தேவன் நம்மையில் வைத்த அந்த அன்பு வெளிப்பட்டது. எவ்வளவு பெரிய அன்பு! அகாப்பை அன்பு, எதையுமே எதிர்பார்க்காத அன்பு, கள்ளங்கபடற்ற அன்பு, எந்த பிரதிபலனை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்காத அன்பு. மனுக்குலம் பாவத்திலே விழுந்து கிடந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தேவன் நம்மேல் வைத்த அந்த பெரிதான அன்பினாலே ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினார். அதைதான் ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு ரோமர் 5:8 பார்க்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையிலே, நாம் நீதிமான்களாக இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் இங்கே விளங்க பண்ணுகிறார் என்று ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க முடியும்? Who all can love our God? கற்பனைகளை கைக்குள்ளீர்கள் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க முடியும். யோவான் 14:21 பார்க்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்குள்ளவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நாம் ஒருவேளை சொல்லலாம், ஐ லவ் ஜீசஸ் நம்ம சொல்லலாம், நம் வாயினால சொல்லலாம். ஆனால் தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பார்க்கிறாங்க? நம் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவளை கைக்கொள்கிறானா என்று பார்க்கிறார்கள். கற்பனையின்படி, வசனத்தின்படி தன்னுடைய ஜீவியத்தை அவன் நடத்துகிறானா? தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறானா? அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். கைக்கொள்கிறவனே இடத்துல அன்பா இருக்கிறான். வசனத்தின்படி நடக்காமல் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அதில் பிரயோஜனமே இல்லை.
பிரயோஜனமே இல்லை. கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பார்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இங்கு குறிப்பிட பார்க்கிறோம். அடுத்த நாம் ஒருவரில் ஒருத்தர் நாம் அன்பு கூர்ந்தால் தேவனத்தில் அன்பாயிருக்க முடியும். If we love one another, God lives in us and his love is made complete in us. அதை நாம் எங்க பார்க்கிறோம் என்றால் 1 யோவான் 4:12 பார்க்கிறோம். 1 John chapter 4 verse 12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். No one has ever seen God, but if we love one another, God lives in us and his love is made complete in us. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்தால், நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 13:8 ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயப்பிரமாணத்தை பற்றி அவர் சொல்லும்போது 2 கற்பனைகளை அவர் முடித்து விட்டார். உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவற்றில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஈக்குவலா உள்ள 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கியிருக்கிறது. மீண்டும் 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 நம்மிடத்தை எதிர்பார்ப்பது, நீ உன்னை நேசிப்பது போல, நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனையும் நேசி, பிறனிடத்திலும் அன்பாயிரு. பிறனிடத்தில் அன்பு கூறியவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். மறந்து போகாதீர்கள். Let no debt remain outstanding except the continuing debt to love one another. Hallelujah. That's why Paul says like this. Let no debt remain outstanding except the continuing debt to love one another. For whoever loves others has fulfilled the law. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக வாழ முடியும். நாம் ஒருவருடைய அன்பு கூர்ந்தால் நம் தேவனத்தில் நிச்சயமாக அன்பாயிருக்க முடியும். அடுத்த தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் தேவனத்தில் அன்பாயிருக்க முடியும். 1 யோவான் 2:5 பார்த்தோம். அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்கு இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் வசனத்தை கைக்கொள்ள வேண்டும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே வருகிறார். வசனத்தை கேட்கிற தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிறோம். வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய அன்பு நம்மளை ஆட்கொள்ளும். தேவனுடைய அன்பினால் நாம் நடத்தப்படுவோம். நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம் மகிமைக்காகவே செய்வோம். நமக்கு எதிராக வருகிற எத்தனையோ விதமான இன்னல்கள், அவமானங்கள், அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே துச்சமாகவே நாம் நினைப்போம். அது ஒன்றுமே உங்களுக்கு ஒன்றும் இட் ஒன்ட் அஃபெக்ட் யூ. ஏனென்றால் நீங்கள் வசனத்தின்படி நடக்கும்பொழுது, வாழ்க்கையை அவருடைய வசனத்தின்படி நாம் நடத்தும் பொழுது, அவருடைய விசுவாசத்தை அவர் மேல வைத்து நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதிராக என்ன தீங்குகள் நினைத்தாலும், என்ன தீங்குகள் நடைபெற்றாலும் மற்றவர்களால் நாம் அதையெல்லாம் கடந்த நிலைமையில நாம் வாழ்வோம். அது நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. இட் won't affect your relationship with your God. அதான் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கோம். அவர் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை இல்லையா? நாம் பாவிலா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறுத்தினாலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு அகாப்பே அன்பு, எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு. மனித குலத்திலிருந்து அவர் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. பாவத்திலே விழுந்த மனு குலத்தை எப்படி தூக்கி எடுத்து முடிக்கும் என்றுதான், அவர் எப்படி விடுவிக்க முடியும் என்றால் அவர் சித்தம் கொண்டிருந்தார். அதைதான் அவர் செய்து முடித்தார். அந்த தேவனுடைய அன்பு நம்மிடத்திலே
பூரணப்பட்டிருக்கோம். எப்பொழுது நாம் ஒரு வசனத்தை கை கொள்ளும் பொழுது. அதுதான் இங்கு 1 யோவான் 2:5 வர பார்க்கிறோம். If anyone obeys his word, love for God is truly made complete in them. This is how we know we are in him. எத்தனையோ முறையில் நம்மை சோதித்து அறிவோம். நமக்கு எதிராக எதுவும் நடந்துவிட்டால் நாம் கோபப்படுகிறோம். நம்ம உள்ளத்திலே ஒரு வெஞ்சன்ஸ் வருது. அப்படிலாம் வந்ததுன்னா இன்னும் அவருடைய தேவனுடைய அன்பு பூரணப்படவில்லை, மறந்து போகாதீர்கள். நாம் இன்னும் அவருடைய வசனத்தின்படி சரியாக நடக்கவில்லை, அதுதான் அது காட்டுகிறது. நம்ம எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கலாம், நமக்கு எதிராக எவ்வளோ விதமான தீங்கு அதே பர்சன் வந்து நமக்கு எதிராக செய்யலாம். அப்போ நம்முடைய உள்ளம், மனித உள்ளம் என்ன நினைக்கும், நான் இவ்வளவு இவனுக்கு செய்தேனே, ஆனால் அவன் செய்யறதை பார்த்தீங்களான்னு அப்படியே நமக்கு அந்த உள்ளம் பொங்கும். ஒரு வெறுப்பு உண்டாகும், ஒரு கசப்பு உண்டாகும். இருந்தால் தேவன் அன்பு மெய்யாக பூரணப்படவில்லை, மறந்து போகாதீர்கள். வசனத்தை கேட்கிற நேரத்திலே தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். ஜஸ்ட் யோசித்து பாருங்க. மனித குலம் பாவத்தில் இருக்கிறது, பாவத்திலே மூழ்கி, பாவ சீட்டிலே மூழ்கி இருக்கிறோம். பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் வேற வழியே இல்லை. தன்னுடைய சாயலாக படைத்த மனித குலம் பாவத்திலே மூழ்கி இருக்கிறது. தேவனுடைய இருதயம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கும். யார் சாயலாக இந்த உலகத்தை ஆளுகை பண்ணுவதற்காக நான் படைத்த மனித குலம் இப்பொழுது பாவத்திலே மூழ்கி இருக்க, சாத்தானின் கீழே இருக்கிறது. அவருடைய இருதயம் எப்படி கடினப்படுத்தி, எப்படி கஷ்டப்பட்டிருக்கும். ஜஸ்ட் யோசித்து, உடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவருடைய அன்பை பாருங்கள். அவருடைய அன்பு அகாப்பே அன்பு, எதிலுமே எதிர்பார்க்காத அன்பு. நாம் தேவனத்தில் அன்பு கூர்ந்தாங்கல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பாவங்களை போக்கிற பரிகாரியாக அவருடைய குமாரனை அனுப்பினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய அன்பை போல இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனையோ விதமான இந்த டேட்டுடைய அந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? நமக்கு எதிராக தீங்கு நடைபெறும் பொழுது நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம்? அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவளை நேசிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வசனத்தை கேட்கிற இடத்திலே தேவன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக இயேசுவானவர் தேவனை குமாரன் என்று அறிக்கப்படுகிறவன் தேவனத்தில் நிலைத்திருந்து அன்பா இருக்க முடியும். 1 யோவான் 4:15 வார பார்க்கிறோம். 1 John chapter 4 verse 15. If anyone acknowledges that Jesus is the Son of God, God lives in them and they in God. இயேசுவானவர் தேவனை குமாரன் என்று அறிக்கப்படுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனிலே நிலைத்திருக்கிறான். நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறோமோ, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறோமோ, நான் எப்பொழுது அறிக்கை செய்ய முடியும்? நாம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அறிக்கை செய்ய முடியும். உலகம் அவரை அறிக்கை செய்யாது, அவரை அறியாதவர்கள் அவரை அறிக்கை செய்ய முடியாது. இயேசுவானவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனிலே நிலைத்திருக்கிறான். அடுத்ததாக தேவனத்தில் நாம் அன்பு கூறும்போது தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார்? நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன். அது எங்கு பார்க்கின்றோம்? யாத்ராகமம் 15:26 வர பார்க்கிறோம். எக்ஸோடஸ் chapter 15 verse 26. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசேயின் மூலமாக கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது பார்த்து சொல்கிறார். அதைத்தான் மீண்டும் 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 வேதாகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அவருடைய வசனங்களை கை கொண்டால், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டால்
என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாரு? நான் எகிப்திற்கு வர பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். உலகம் முழுவதும் ஒருவேளை இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நெய்பர்ஸ் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்க சிட்டியில் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை நாம் கை கொண்டு வாழும் பொழுது there is a difference. நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அதை நடத்துவார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்ன தேவர் நமக்கு பரிகாரியாக தேவன் கர்த்தராக இருந்து நம்மை பாதுகாப்பார். யெகோவா ரஃபாவா இருப்பார். எந்த விதமான கொடிய நோய் ஒன்றும் நம்மளை தொடாது. மறந்து போக வேண்டாம். கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். சத்தத்தை கேட்டு பார்வைக்கு செம்மையானவர்களை செய்வோம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரணங்கள் எதுவா இருந்தாலும் விட்டு விடுங்கள். ஆவியானவர்களுக்கு உணர்த்துவார். ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வாழ்கிறார். எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றையிலிருந்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். மகனே இதை செய்யாத, மகனே மகனே இதை செய்யாத. சத்தத்தை கேட்டு கவனமாய் கேட்டு மெல்லிய அந்த அமர்ந்த சத்தத்தை கேட்டு கவனமாக கேட்டு பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் what is the promise? I will not bring on you any of the diseases. I will not bring on you any of the diseases I brought on the Egyptians, for I am the Lord who heals you. Hallelujah. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are a chosen people by God. 1 பேதுரு 2:9 வர பார்க்கிறோம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உலகத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரை கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதை மறந்து போகாதீர்கள். You are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special position. விசேஷித்தவர்கள், that you may declare the praises of him who called you out of the darkness into his wonderful light. நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று இந்த பாவ வாழ்க்கையை விட்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோமோ அப்பொழுது அதுதான் இங்க சொல்கிறார் பேதுரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த இருளான பாவ வாழ்க்கையிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உலகத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், எந்த விதமாக உங்களை காப்பாற்றினார், எல்லாவற்றையும் எல்லா புண்ணியங்களையும் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனங்கள். மறந்து போகாதீர்கள். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். எப்பொழுது நாம் தேவனத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிருபையாக கொடுக்கிறார். உபாகம் 10:15 எவ்வாறு பார்க்கிறோம்? ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தை பிரியம் வைத்து அவளுக்கு பெண் அவர்களுடைய சந்ததியாக உங்களை இந்நாள் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கு என்று அவர் தெரிந்து கொண்டார் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். உபாகமம் 10:5 நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அடுத்ததாக உன் சந்ததி மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்பொழுது நாம் தேவனத்திலே அன்பு கூறும்போது ஏசாயா 44 2-3 ஏசாயா 44 verse 2 and 3. உன்னை உண்ணாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை சீரமாய கர்த்தர் சொல்லியிருந்தாவது, என் தாசனாய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று இங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை உண்டாக்கினவரும்
தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாய கர்த்தர் சொல்கிறதாவது, தாயின் கருவிலே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. தாயின் கருவிலே நம்மை அவர் சுமந்தார். 9 மாதங்கள் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது, தேவன் அறிவார். தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டு அந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து அந்த புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு இந்த மகளை நான் படைக்கிறேன் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை செய்து கொண்டே வருகிறார். நினைத்து பாருங்கள், தாயின் கருவிலே we were nothing. நம்மையும் உருவாக்குறார். எலும்புகள் முதலாளர்கள் உருவாக்கப்படும் முன்பதற்காகவே நான் உன்னை அறிவேன். ஹல்லேலூயா. நம்மை குறித்த எல்லாவற்றையும் அவர் தனது புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதேதான் இங்க ஏசாயத்துக்கு சொல்கிறார், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் 9 மாதங்கள் நம்மை உருவாக்கினார். உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்கிறது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே பயப்படாதே. தாக உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று இங்கு சொல்கிறார். எப்பொழுது நாம் தேவனிடத்திலே அன்பு உள்ள வாழ்க்கையை வாழும்போது, நாம் எப்பொழுது அவருடைய கட்டளையும் கற்பனையும்படி வாழ்க்கையை வாழ்கிறோமோ, அப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அடுத்த சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவனை நமக்கு அவர் தந்துள்ளார். அதை நாம் பார்த்தோம்ல, யோவான் 14:14, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உன்னை கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். அதைதான் செய்து முடித்தார். ஆவியானவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நமக்கு நடக்கும். அதுதான் ரோமருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8:28 பார்க்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. தேவன் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்த நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையிலும் கிரைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். God will give you another advocate to help you and be with you. ஏசாயா 65:20 பார்க்கிறோம், அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். My chosen ones will long enjoy the work of their hands. அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. நம்ம கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்து தருவார். நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று இங்கு வாக்கு கொடுக்கிறார். எப்பொழுது நாம் தேவனத்திலே அன்பு கூறும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதம். தேவன் 1 கொரிந்தியர் 2:9 பார்க்கிறோம், தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவில்லை, என் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று சொல்கிறார். நாம் அவருக்கு அன்பு கூறும்பொழுது நமக்காக அவர் ஆயத்தம் பண்ண வைத்தவர்கள் அவருடைய கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலே அது தோன்றவும் இல்லை. அவ்வளவு பெரிய காரியம் நமக்காக செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த கற்பனை கைக்குள்ளவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் 20:6 பார்க்கிறோம், எக்ஸோடஸ் 20:6, எனக்கு அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்குள்ளவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள்! எப்பொழுது நாம் தேவனத்திலே நாம் அன்பு கூறும்போது, நாம் அவருடைய கற்பனையின்படியும் அவருடைய கட்டின்படியும் நான் நடக்கும் பொழுது
இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பா இருக்கும்போது 3 பேரும் நம்மிடத்தில் வாசமா இருக்கிறார்கள். இதாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர். நாங்கள் வந்து உன்னிடத்திலே தங்குவோம், வாசம் பண்ணுவோம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர் உண்மை உள்ளவர். எப்பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு வரும்போது, நம்முடைய கட்டளின்படியும் அவருடைய வசனங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நம்மிடையே வாழ்கிறவர்களாக இருக்கிறார். அடுத்த தேவனத்தின் நல்லவைகளை பற்றி நம்மிடத்திலே தேவன் இன்று என்னதான் எதிர்பார்க்கிறார்? What God expects from us today. Remain in Jesus' love. கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. Gospel according to St. John chapter 15 verse 9 to 11. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவ்வேளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிதாவின் சித்தத்தின்படி தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபமாக எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவராகி பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டங்களை அங்கு நிறைவேற்றுகிறார். அதுதான் சொல்லி நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். If you keep my commands, you will remain in my life. Love. Just as I have kept my father's commands and remain in his love. I have told you this so that my joy may be in you and that your joy may be complete. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவ்வேளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்கிறார். நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்போமா? அவருடைய கற்பனையின்படி நாம் நடக்கும்பொழுது நிச்சயமாக அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்க செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 15:12 14ஆம் வசனம் வரை. Gospel according to St. John chapter 15 verse 12 to 14. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். You are my friends if you do what I command. My command is this: love each other as I have loved you. Love each other as I have loved you. Greater love has no than this, to lay down one's life for one's friends. You are my friends if you do what I command. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவா! இயேசு கிறிஸ்து நமக்கு நண்பராக இருக்கிறார், சிநேகிதராக இருக்கிறார், ஃப்ரெண்டா இருக்கிறார். ஃப்ரெண்ட்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம்ல. That intimate relationship we'll have with our Jesus. எப்பொழுது அவர் சொல்கிற எல்லாவற்றையும் நாம் கை கொள்ளும் போது நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களாம். ஹல்லேலூயா! என் சிநேகிதராய் இருப்பீர்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்தியத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strong in the Lord and in his mighty power. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நாம் பலப்பட எதிர்பார்க்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-16 பார்க்கிறோம். என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடு ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 2 காரியங்களை இங்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஏனென்றால்
பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படிக்கு அப்படி சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதைத்தான் இந்த நம்ம செயல்படுறது. கடைசி காலங்களிலே எத்தனையோ விதமான சோதனைகள், எத்தனையோ விதமான சத்துரு எய்கிற ஆயுதங்கள் நம்மை தாக்குகின்றது. எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படிக்கு தேவனின் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகையால் தான் சொல்கிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strong in the Lord and his mighty power. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை கனப்படுத்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை உபயோகப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். வாக்குகளுக்காக பெருமிச்சோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஆவியானவரே, எப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அப்படியே ஜெபம் பண்ணுவார். ஜெபத்திலே உங்களை நடத்துவார். ஆவியானவற்றை கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க. எப்பா இந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. பற்பல பாசைகளை பேசுகிற அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். வாக்கு கடங்காத பெருமிச்சோடு உங்களோடு கூட அவர் சேர்ந்து உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவார். நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்க என்பது அந்த சித்தத்தை பிதாவின் சித்தத்தின்படி அவர் மாற்றியும் அவர் அதற்காக ஏற்றவாறு அவர்களுக்காக ஜெபம். ஹல்லேலூயா. He is our helper. தேற்றவாளன். சோர்ந்து போயிருக்கிறோமா, அப்படியே தேற்றுவார். உடைக்கப்பட்ட இதயத்தோடு இருக்கிறோமா, வசனங்களை கொடுத்து அவர் தேற்றுவார், வசனங்களை ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்பா இது என்ன செய்யணும் தெரியல, அங்க ஒரு வசனம் வரும், ஞாபகப்படுத்துவார், அதன்படி நடத்துவார், போதித்து நடத்துவார். என்ன செய்ய வேண்டும் என்று வசனத்தின் மூலமாக போதித்து உங்களை வழிநடத்தி செல்வார் ஆவியானவர். ஹல்லேலூயா. You have that experience. Start walk along with your Holy Spirit. It's a good friend who is living in you. Please understand. He is not standing outside. He is in you. நீ அவரை மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு பிரியமுள்ள காரியங்கள் நாம் செய்யும் பொழுது, அவரோடு வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்வீர்கள் எங்கு சென்றாலும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பிரசனம் இருக்கும்பொழுது என்ன நடக்கும்? பர்வதங்கள்லாம் மெழுகு போல உருகும். எந்த பெரிய எந்த மலை மாறி எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அது அப்படியே உருகி ஒன்றும் இல்லாமல் போகும். சத்ருவான் உங்களுக்கு எதிராக எண்ணத்தை கொண்டு வந்தாலும் அது ஒன்றும் உங்களை தொட முடியாது. எவ்வளவு பெரிய கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்தாலும் அது உங்களை அணுகாது. ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வாசம் செய்கிறார், உங்களை நடத்தி செல்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்காக போராடுகிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார், எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Be strong in the Lord and in his mighty power. என் சகோதரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அடுத்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சலின் சிலையில் அறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். Those who belong to Christ Jesus have crucified the flesh with its passions and desires. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 pastor Paul அப்போஸ்தலன் கலாத்தியர்கள் வர குறிப்பிடுகிறார். Galatians chapter 5 verses 24 and 25. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கல்வாரி சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினால் என்று வைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஹல்லேலூயா. மாம்ச இச்சை நம்மை பாவத்துக்கு உள்ளாக தள்ளுகிறது. மாம்ச இச்சைக்கு நாம் அடிமைப்படுவோம் என்றால் நாம் பாவத்தில் விழும்பொழுது ஆவியானவர் ஒரு ஸ்டெப் பின்னால் வந்துடுவார். ஏனென்றால் அவருக்கு பிடிக்காது. Just check your heart. நான் செய்கிற இந்த பாவம் ஆவியானவருக்கு பிடிக்குமா பிடிக்காத கேளுங்க. பண்ண மாட்டீங்க. You will not commit that sin. I can guarantee you. If you are tempted to do something which is against your conscience, against your Holy Spirit, against Jesus, check yourself. You will not commit that sin. ஏனென்றால் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் வரும்.
Devil will tempt you each and every day throughout the day. That is his job. But what is your job? What is my job? Take the shelter under the Holy Spirit. ஆவியானவரே என்ன ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நான் பலவீனமான பாத்திரம், பாவத்தை விழாதபடியே பாதுகாத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே உங்களை அணைப்பார். அவர் அந்த பிரசனத்தில் அவங்களை மூடும் பொழுது அந்த டெம்டேஷன்ஸ் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. மறக்கடிப்பார். Hallelujah. What a wonderful God we have. But he waits for your request. But he waits for your first step. இப்ப என்னால முடியாது, காப்பாற்றுங்க, அப்படியே உங்களை அணைத்து கொண்டு போயிடுவார். எந்த பலவீனம் வந்தாலும் சரி, இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிதிங். பாவம் செய்வதற்கு முன்பாக கேளுங்க, எப்பா மன்னிங்க, எப்பா என்ன ஒன்றும் பண்ண முடியல, he will help you. பலவீனமாக இருக்கும்போது கேளுங்க, புது பலனை கொடுப்பாரு. எந்த பலன் எப்படி வருது எங்களுக்கு தெரியாது. இப்போ உட சரீரமெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணு தெரியல, நீங்க கேளுங்க, ஒரு புதிய பலன் அப்படியே உங்களை மூடும். வலி எங்க இருந்ததே தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. Even for the smallest thing, you ask the Holy Spirit to help you, because his name is helper. God has given you a helper. Please understand, he lives in you. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இணைந்து வாழுங்க. கேட்டு கேட்டு நீங்க செய்யுங்க, மற்ற பெரிய காரியங்களை செய்வார். சத்துவத்துல நீங்க எப்படி பல பண்ண முடியும்? சத்துவத்திலும் வல்லமையிலும் நீங்க பல பண்ணா ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு கேட்டு செய்யும் பொழுது then you will fully depend on him. அந்த ஸ்டேஜ் வரும்போது கர்த்தர் உங்களை வித்தியாச விதமாக உங்களை உபயோகப்படுத்துவார். பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு செய்வார். சின்ன ஜெபம் யாருக்காக பண்ணுவீங்க? ஒரு ரிக்வெஸ்ட் வரும் வாட்ஸ்அப்ல, எப்பா எங்க சோம்பலன்னு, சும்மா ஜெபம் பண்ணிட்டு எப்பா பாத்துக்கோங்கப்பா, நீங்க ஒன்னும் ஜெபம் நீங்க பண்ணி அங்க நடக்குது இல்ல. ஏசப்பா இந்த பேரை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசா 53:5 வச்சு நாங்க ஜெபம் பண்றோம்ப்பா, நீங்க அவங்களுக்கு தொடுங்க, சுகத்தை கொடுப்பாரு. ஏனென்றால் உங்கள் விசுவாசம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் அந்த சத்துவத்தின் வல்லமையிலே நீங்க பலப்படும். ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது he does many things. You will not have any chance to doubt him, because that many things he would have done in your life. You start walking along with him. Ask anything, even the smallest thing you ask, he does. ஆச்சரியமா இருக்கும். இப்ப இதையும் செய்வீங்களா? எங்களுக்கு இதையும் செய்ய வேண்டாம் அப்படி மாதிரி. நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவுளும். Since we live by the Spirit, let us keep in step with this Spirit. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை. Have your life released from the present evil age. அதை கலாத்தியர் 1:4 வாராக பவுல் சொல்கிறான். அவர் நம்மை இப்பொழுது பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலைப்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தாரே. இந்த உலகத்தில் இருந்து விடுதலை, உலகத்தின் ஆசா பாஸ்தங்களிலிருந்து விடுதலை, பிரபஞ்சத்தின் கொடுமையிலிருந்து, பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அவர் தருகிறார். பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். அது நியாயப்பிரமாணத்துக்கு மறித்த வாழ்க்கை. கலாத்தியர் 2:19 இவ்வாறாக பவுல் Galatians chapter 2 verse 19, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேனே. நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அதை உடைக்கிறார். நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நியாயப்பிரமாணம் வந்த பொழுதுதான் மனிதன் செய்கிறாதை மீறும் பொழுதெல்லாம் பாவத்திலே விழுந்தான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். பாவத்திலே விழுந்த மனிதன் அதை விட்டு வெளியே திரும்பி வர முடியவில்லை. ஏனென்றால் அதைத்தான் செய்து கொண்டே இருந்தான்.
சத்ருவான அவள் வஞ்சித்து 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 செய்ய வைத்துக் கொண்டே இருந்தான். தேவனுக்கு புரியவில்லை. நான் மனிதன் இவ்வாறாக வாழ வேண்டும் என்று நான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துதான். ஆனால் பாவம் பெருகி கொண்டே போயிருந்தே என்ன செய்வது? நியாயப்பிரமாணத்தை உடைத்து எறிந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே மரிக்க வைத்து. மறந்து போகாதீர்கள். அதுதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்லிடுறான் கலாத்தியர் 2:19 தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே நாம் வாழ்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அந்த விசுவாசத்திலே நான் வாழும் பொழுது, அந்த விசுவாசத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு மரித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். Have a life released from the law. அடுத்து சுயத்திற்கு மரித்த வாழ்க்கையை வாழ வேண்டும். Have a life crucified with Christ. Galatians 2:20. மிகவும் பிடித்த வாக்கியம். ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை செய்யுங்க. I have been crucified with Christ and I no longer live, but Christ lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. Hallelujah. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத விடுவிக்கிறதுக்காக இதை செய்து முடித்தார். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தை பிழைத்திருப்போம், என் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன். I have been crucified with Christ. I no longer live, but Christ lives in me. The life I now live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. அடுத்த உலகத்திற்கு சிலுவையில் அறைந்த வாழ்க்கை. Have a life released from the word as well as that. சிலுவையில உலகத்திற்கு சிலுவையில் அறைந்த வாழ்க்கை. அதை கலாத்தியர் 6:14 இவ்வாறு சொல்கிறான், நானே நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு என்னை குறித்து மேன்மை பாராட்டிருப்பாங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் சொல்கிறார். May never boast except in the cross of our Lord Jesus Christ, through which the bird has been crucified to me and I to the bird. உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இங்கே மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. உலகத்திலே மேன்மை பாராட்டுவதற்கு என்று நமக்கு ஒன்றுமே இல்லை. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. என்றால் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையவிருக்கிறேன் என்கிறார். பிதாவாகிய தேவனை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களை கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவலனை உங்களுக்கு தந்துள்ளார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர்களுடைய கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனுக்கு வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று இடைப்பட்டலாம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தன்னுடைய திட்டத்தை அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து மீட்டுக்கொண்டு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். பிதாவாகிய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரனை ஜீவ பலியாக கொடுத்து நிறைவேற்றினார். 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். எல்லா நாமத்துக்கும் மேற்பட்ட நாமத்தை கொடுத்து தன்னோடு கூட உட்காரவும் வைத்தார். அதான் ஆசிரியராக நமக்காக அங்க இன்றும் நாம் செய்கிற பாவங்களுக்காக அவர் அறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்மோடு கூட வாழ்வதற்காக.
பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே, இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை நாம் சுமந்து கொண்டு நாம் வாழ்கிறோம். நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். மறந்து போகாது. ஆவினால் நடத்தப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய கற்பனையின்படி நடக்கிற போது, கட்டளையின்படி நடக்கும்போது பிதாவாகிய தேவங்களில் அன்பா இருக்கிறார். நான் உங்களோடு அன்பா இருக்கிறேன். நான் இருவரும் வந்து உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். உண்மையும் அன்புமாய் உள்ள அந்த ஆவியானவர் நமக்குள் வாழ்வார் என்பதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் அவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு அவ்வளவு வாழ்வோமா? நாம் ஒருவர் அன்பு உரிய வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? இதோடைய வசனத்தை கை கொள்ளும் தேவன் அன்பா இருக்க முடியும் அல்லவா? அவருடைய வசனங்களை நாம் கை கொள்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கப்படுகிறவன் தேவனத்தில் நிலைத்திருந்த அன்பா இருக்க முடியும் அல்லவா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நேரத்திலே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். நம்ம அவருக்கு அன்பு கூறும் பொழுது எகிப்திற்கு நேரிட்ட வந்து வரப்பண்ண எல்லா வியாதியிலும் ஒன்றே உனக்கு வர பண்ணே என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அழைக்கிறார். நம்ம சந்ததி மேலே அவருடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். சந்தானத்தின் மேலே அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். நமக்கு எல்லாம் சகலம் நன்மைக்கு இதுவாகவே நடக்க செய்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். 1000 தலைமுறை மட்டுக்கும் அவர் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவன் நம்மை ஒப்படைக்குமா? தேவன் நம்மிடத்தை எதிர்பார்ப்பது என்ன? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளிலிருந்து விலகி விடாதீர்கள். அவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் நடத்துங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராயிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்துவத்திலும் பலத்திலும் நாம் பலப்படுவோமா? நமக்குள் வாழ்கிற அந்த பரிசுத்த ஆவியானோடு கூட நாம் நெருங்கி பழகுகிற வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? மாம்சத்தையும் அதன் ஆசை செயலும் கல்வாரி செயலும் அறையப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நியாயப்பிரமாணத்துக்கு மறித்த வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? சுயத்திற்கு மறித்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நேரத்திலே ஒப்பு கொடுப்போமா? நல்ல பிதாவே, அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டீங்க. நன்றி ராஜா. உம்முடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை, கிறிஸ்துவ ஆவியானவரை எங்களுக்கு கிருபையாக எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்து கர்த்தாவே இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு கூட முத்திரையிட்டிருக்கீங்க. அதற்காக நன்றி ராஜா. எங்கள் உள்ளத்திலே வாழுகிறீங்கப்பா, அதற்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, உண்மை துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உண்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, உண்மை கனப்படுத்துகிறோம்ப்பா. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரை, எங்களை வழிநடத்துகிற ஆவியானவரை, இந்த கண்களை எங்கள் மேல் பாய்த்து நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுத்து வழிநடத்துகிற ஆவியானவரை, இதோடு கூட இடைப்படுகிறார். எங்களுக்கும் கர்த்தாவே, நாங்கள் உண்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தா, மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து உண்மை துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆவியானவரை எங்களோடு கூட இடைப்படுங்க. நாங்கள் என்ன செய்தாலும் நாம் மகிமைக்காக செய்ய கிருபையை தாங்க. கடைசி மட்டும் கர்த்தாவே, கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவாள் என்று இயேசுப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை ஆவியானவரே எங்களுக்கு தாங்க ராஜா. எங்களோடு கூட இடைப்படுங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்களுடைய பலவீனத்திலே கர்த்தாவே உங்களுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கட்டும் ராஜா.
உங்க வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நடக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. அப்பொழுது கர்த்தாவே இந்த எய்த்திற்கு வர வேண்டிய எல்லா இந்த வியாதி உங்களை அணுகாது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஆவியானவரே எங்களோடு கூட இடைபடுங்க போவோம்னாலும் வழி நடத்துங்க ராஜா. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று சொன்ன ஜீவன கர்த்தர். இப்ப நீங்க எங்களோடு கூட வாசமா இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. இந்த விசுவாசத்திலே கர்த்தாவே, இந்த நம்பிக்கையிலே கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து இந்த விசுவாசம் ஓடிட்டு பாக்கியதையும் கொடுங்கப்பா. துதி கனமகிமை எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.